வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே வித்தியாசமான, மனசை கலங்க வைக்கிற ஒரு கதை. பேரு தேவிகுலத்தின் கடைசி விளக்கு. இது வெறும் கதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது நம்மளோட நினைவுகள், அதனால வர்ற விளைவுகள், அப்புறம் ரொம்பவே மர்மமான ஒரு சாலைய பத்தின ஒரு நவீன கால நாட்டுப்புற புதிர். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாலையில நீங்க போறீங்க, அந்த சாலை உங்க பேரையே மறக்க வச்சுட்டா என்ன ஆகும்? கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு கதைக்கும் ஆணிவேர். இதுக்குள்ள இருக்கிற மர்மத்தையும் அந்த திகிலையும் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது மறக்க வைக்கும் சாலை. தேவிகுலம்ங்கிற அந்த ஊரோட எல்லா அமானுஷத்துக்கும் மையப்புள்ளியே இந்த சாலை தான். இதோட விசேஷம் என்னன்னா, இது ராத்திரி நேரத்துல மட்டும்தான் தோன்றும். சும்மா தோன்றி மறையறதோட இல்லாம, அதுல பயணம் பண்றவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு விபரீதமான விளைவுகளையும் ஏற்படுத்துது. இங்க தான் விஷயமே இருக்கு. பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா இது மத்த கிராமத்து சாலைங்க மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமான சாலை. ஆனா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அதே சாலை நிலத்துல யாரோ போட்ட ஒரு தையல் மாதிரி எங்கேயுமே கொண்டு போய் சேர்க்காத ஒரு பாதையா மாறிடுது. நினைச்சு பார்க்கவே விசித்திரமா இருக்குல்ல. இந்த சாலையோட விசித்திரத்தை முதல்ல உணர்ந்தது லாரி டிரைவருங்க தான். அவங்க அந்த வழியா போகும்போது திடீர்னு ரேடியோ வெறும் இரைச்சலா மாறிடும். வண்டியோட ஹெட்லைட்ஸ் அப்படியே மங்கி போடும். அது மட்டும் இல்ல, அவங்க எதுக்காக போறாங்க, எங்க போறாங்கங்கிற நோக்கத்தையே மறந்துடுவாங்க. இதுல பயந்து போன நிறைய பேர் வண்டியை திருப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனா ஒரு சிலர் திரும்பவே இல்ல. ஓகே, இது வெறும் வதந்தியா இல்ல கட்டுக்கதையான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இல்ல, இந்த சாலையோட ஆபத்துக்கான முதல் தடயங்கள் அப்போதான் கிடைக்க ஆரம்பிச்சது. அது ஒரு வெறுமையோட தடமா இருந்துச்சு. இந்த கதையில வர்ற முதல் நபர் சுரேஷ், ஒரு லாரி டிரைவர். ஒரு நாள் விடியற்காலையில சாலையோரத்துல அவரை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை மாதிரி தன்னோட ஸ்டீரிங் வீலை இறுக்கமா கட்டிப்பிடிச்சபடி உட்காந்துருக்கார். அவர்கிட்ட விசாரிக்கும்போது தான் அந்த அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. அவரோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயமும் அவருக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ஒண்ணு தவிர அவரோட சொந்த பேரையே அவரால் சொல்ல முடியல. அது மட்டும் இல்ல, அவர் சொன்ன ஒரு வாக்கியம் எல்லாரையும் ரொம்பவே குழப்பிடுச்சு. நான் தேர்ந்தெடுக்கல, அது எனக்காக தேர்ந்தெடுத்துச்சு. என்ன அர்த்தம் இதுக்கு? ஏதோ ஒரு சக்தி அவரோட கட்டுப்பாட்டுல இல்லாம அவரை ஆட்டி படைச்சிருக்குங்கிற மாதிரி இல்ல இருக்கு. விஷயம் இதோட முடியல. அவரோட லாரி டேஷ்போர்டு கேமரால பதிவான காட்சிகள் இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. அந்த வீடியோல சாலை திடீர்னு அப்படியே நிக்குது. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. ராத்திரிய விட ஆழமான ஒரு கும்மிருட்டு. அந்த இருட்டுக்கு மேல நூத்துக்கணக்கான எண்ணெய் விளக்குகள் தொங்கிட்டு இருந்துச்சு. இதுதான் அந்த மர்மமான விளக்குகளை பத்தின முதல் காட்சி ஆதாரம். அப்போதான் புரிய ஆரம்பிச்சது, சுரேஷ்க்கு நடந்தது ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்லைன்னு. இது ஒரு தொடர்கதை. சில மாசத்துக்கு முன்னாடி ஒரு முழு குடும்பமும் காணாம போயிருந்துச்சு. கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி ஒரு பஸ் அனாதையா நின்னுட்டு இருந்துச்சு. போன வாரம் ஒரு போலீஸ் ரோந்து வண்டியே காணாம போயிடுச்சு. எல்லாமே ஒரே இடத்துல. ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் அங்க நடந்துட்டு இருக்குங்கிறதுக்கு இதுதான் ஆரம்பம். இந்த மர்மம் அந்த சாலையோட மட்டும் நிக்கல, பக்கத்துல இருந்த கிராம மக்களையும் அது விடல. அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு கனவு திரும்ப திரும்ப வந்துச்சு. கனவுல அவங்க ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே நிப்பாங்க. அப்போ ஒரு குரல் கேட்கும், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கு? யார் அதுக்கு பதில் சொல்றாங்களோ அவங்க அலறி அடிச்சுட்டு முழிச்சிடுவாங்க. ஆனா பதில் சொல்லாதவங்க திரும்ப எந்திரிக்கவே இல்ல. நம்ம பார்த்துட்டு வர்ற இந்த பயம் சாதாரண பேய் படத்துல வர்ற மாதிரி இல்ல. இதுக்கு ஒரு பேர் இருக்கு, நினைவு திகழ். அதாவது மெமரி ஹாரர். இங்க பயங்கிறது உங்களை யாரோ தாக்க வர்றதால வர்றதில்ல. மாறா உங்க அடையாளம், நீங்க யாருங்கிற விஷயம், உங்க கடந்த காலம், இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து பறிக்கப்படுறதால வர்ற ஒரு உளவியல் ரீதியான பயம். சரி, இந்த மர்மம் இன்னும் ஆழமாயிட்டே போற இந்த நேரத்துல தான் கதைக்குள்ள ஒரு புது கேரக்டர் வராங்க. அவங்க பேரு அனன்யா ஐயர். நினைவுகளின் காப்பாளர்னு சொல்லலாம். அவங்க தான் இந்த நிகழ்வுகளை ஒரு முறையான விசாரணைக்கு கொண்டு வராங்க. அனன்யா ஐயர் யாருன்னா, கிராமப்புறங்கள்ல ஏற்படுற இந்த மாதிரி கூட்டு நினைவு இழப்ப பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர். அவங்க தான் இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தோட கடந்த காலத்துக்கும் இடையில ஒரு முக்கியமான தொடர்பை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களோட தியரி ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது, பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பங்கள் கடந்த காலத்துல நடந்த சில விஷயங்களை அமைதியா மறைச்சதால பயனடைஞ்சவங்க. உதாரணத்துக்கு, அவங்களோட வரலாற்றை எடுத்து பார்த்தா, மறக்கப்பட்ட நிலத்தகராறுகள், குடும்பத்திலேருந்தே ஒதுக்கப்பட்ட உறுப்பினர்கள், ஒத்துக்கவே படாத குற்றங்கள்னு இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. சொல்லப்போனா, மறக்கப்பட்ட தப்புகளை செஞ்சவங்கள தான் இந்த சாலை குறிவைக்குது. அவங்க கடைசியா பதிவு செஞ்ச ஆடியோல இருந்து கிடைச்ச ஒரு வாக்கியம் இந்த மொத்த பார்வையுமே மாத்திடுச்சு. அவங்க சொன்னாங்க, இது பேய் கதை இல்ல, இது ஒரு தணிக்கை. இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்கோம். அனன்யாவோட கண்கள் வழியா அந்த சாலையோட அந்த விளக்குகளோட உண்மையான முகம் நமக்கு தெரிய வருது. இது ஆன்மாக்களோட தணிக்கை.
அனன்யா அந்த சாலையில போகும்போது சாலையோரமா நிறைய உருவங்கள் நிக்கிறத பாக்குறாங்க. அவங்க கையில எண்ணெய் விளக்குகள் இருக்கு. ஆனா அவங்க முகங்கள் ரொம்ப மங்கலா முழுசா வரையப்படாத ஒரு ஓவியம் மாதிரி இருந்துச்சு. அவங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க மாதிரியே தெரியல. அந்த சாலையோட முடிவுல ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் நிக்குது. அதோட ஒவ்வொரு கிளையில இருந்தும் எண்ணெய விளக்குகள் தொங்கிட்டு இருக்கு. ஆனா அதுல ஒரே ஒரு விளக்கு மட்டும் காலியா இருக்கு, யாருக்கோ காத்திருக்கிற மாதிரி. அப்போ அந்த மரத்துல இருந்து ரொம்ப பொறுமையான ஒரு குரல் கேக்குது. அதுதான் இந்த மொத்த தணிக்கைக்கும் பின்னாடி இருக்கிற தத்துவத்தை சொல்லுது. நினைவுங்கிறது ஒரு சக்தி, மறக்கிறதுங்கிறது ஒரு விதமான சம்மதம். அப்போ இந்த தணிக்கை எப்படி வேலை செய்து? வாங்க இத ஒரு 4 படியா பிரிச்சு பார்க்கலாம். முதல் படி குற்றம், அதாவது மறக்கப்பட்ட ஒரு உண்மை. 2வது படி எரிபொருள், அதுதான் மறக்கிற செயல். 3வது கொள்கலன், அது ஒரு எண்ணெய் விளக்கு. கடைசி படி விளைவு, அதாவது ஒரு நினைவு பறிக்கப்படுது. சிம்பிளா இருக்கு, ஆனா ரொம்பவே ஆழமானது. சரி, இந்த தணிக்கையோட விளைவு என்ன? இதோட தாக்கம் தேவி குலத்தோட முடிஞ்சுடுச்சா? இல்ல, அதான் நாம இப்ப பார்க்க போறோம். நடமாடும் விளக்கு. அனன்யாவோட கடைசி வார்த்தைகள் ஒரு வேண்டுகோளா இருக்கு. ஒரு ஆய்வாளரா இருந்தவங்க இப்போ ஒரு இறுதி சாட்சியா நம்ம கிட்ட கெஞ்சுறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க இதை கேட்டீங்கன்னா எங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க பேரை சொல்லுங்க, ஒரு விளக்கேத்துங்க. எதுக்கு தெரியுமா? அந்த நினைவை அடக்கிறதுக்கு இல்ல, அதை அங்கீகரிக்கிறதுக்கு. கடைசியா இந்த கதை நமக்கு ஒரு எச்சரிக்கையே கொடுக்குது. இது தேவி குலத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தான். எப்பவாவது நீங்க நுழையவே நினைக்காத ஒரு சாலையில உங்களை பாத்தீங்கன்னா, உங்க நிழல் உங்களை விட்டு பின்தங்கினா, அப்போ இந்த உலகம் மறந்த யாரோ ஒருத்தரை நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. இறுதியா நம்ம மனசை விட்டு நீங்காத ஒரு பயங்கரமான காட்சியோட முடிக்கிறோம். அந்த விளக்கு இனிமே மரத்துல தொங்கல, அது இப்போ நடக்குது. ஆமாம், அந்த தணிக்கை இன்னும் முடியல, அது நகர்ந்துகிட்டே இருக்கு.